அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொழுகை, நோன்பு, ஜகாத் இவைகளை தாண்டி சிறிய அமல்கள் செய்து ஈடில்லா பெரிய சொர்க்கத்தை அடையும் வழியினை உங்களுக்கு நான் கூறட்டுமா? 2 வார்த்தைகள் நாவிற்கு எளிதானதாகவும் நன்மையின் தராசில் கனமானதாகவும் இருக்கின்றன. அவை சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம். அல்லாஹ்வை போற்றி புகழ்கிறேன், மகத்துவமிக்க அல்லாஹ் மிகவும் தூய்மையானவன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதனை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்க புகாரியிலே 7563வது வசனமாக இது இடம்பெற்றது. எந்த சிரமத்தையும் எடுத்துக்கொள்ளாமல் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் என்று கூறினால் அந்த வார்த்தைகள் அதிக நன்மைகளை பெற்று தருகின்றன என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ் மூலமா சொல்றாங்க. அது மட்டுமல்லாமல் நம் அன்றாட வாழ்க்கையில போற போக்குல செய்யக்கூடிய சின்ன சின்ன அமல்கள் என்னன்னு தெரியுமா? சொல்றேன், கேட்டுக்கங்க. சலாம் கூறுதல். தெரிந்தவர் தெரியாதவர் என்ற பாகுபாடின்றி அனைவருக்கும் சலாம் கூறுவதில் அல்லாஹ் தஆலா நன்மையை ஒளித்து வைத்திருக்கிறார். 2வது, தீங்கு தரும் பொருட்களை அகற்றுதல். நாம் செல்லக்கூடிய பாதையிலே மக்களுக்கு தொல்லை தரக்கூடிய பொருளை அகற்றினால் அதற்கும் நமக்கு நன்மைகள் உண்டு. 3வது, நல்ல வார்த்தைகளை பேசுதல். தேவையற்ற தீங்கான பேச்சுகளை விட்டு நல்ல வார்த்தைகளை பேசுவதால் நன்மை அடைய முடியும். 4வது, மற்றவருக்காக பிரார்த்தனை செய்தல். நமக்கு தெரிந்த தெரியாத நபருக்காக நல்வழியில் அல்லாஹ் தஆலாவிடம் துஆ கேட்டால் நமக்கும் அதே போன்ற நன்மைகள் கிடைக்கின்றன. 5வது, பிற முஸ்லிமை பார்த்து புன்னகை செய்தல். வழியில் நாம் சந்திக்கும் நம் மூதாதையரின் வழித்தோன்றல்களான முஸ்லிம்களை பார்த்து புன்னகைத்தால் அதற்கும் நமக்கு நன்மைகள் உண்டு. 6வது, கால்நடைகள் மீது இரக்கம் காட்டுதல். ஒரு மனிதனின் மீது மற்றொரு மனிதன் காட்டும் அன்பிற்கு கிடைக்கும் நன்மையை போன்றே விலங்குகளின் மீது காட்டப்படும் அன்பிற்கும் நன்மைகள் உண்டு. இப்படி சின்ன சின்ன விஷயங்களை கூட அல்லாஹ் தஆலா நமக்கு நன்மைகளை ஒளிச்சு வச்சிருக்கான். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் இந்த சின்ன சின்ன அமல்களையும் நம்ம செய்வோம். அது மட்டுமல்லாமல் தொழுகை, நோன்பு, ஜகாத் இந்த 3ஐயும் சரியாக கடைபிடித்து சொர்க்கம் செல்லக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.